கிறிஸ்மஸ்னா என்ன? அட என்னங்க கேள்வி! கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிறந்தார் சொல்றாங்க. ராஜாவாய் பிறந்தா அவர் எங்கே பிறக்கணும்? அரண்மனையில் பிறக்கணும். ஆனா அரண்மனையை தெரிந்து கொள்ளவில்லை. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். உலக இரட்சகனாய் வந்தார். அட என்னங்க இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் சொல்றாங்க. இல்லங்க, இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, உலக இரட்சகர். உன் பாவத்துல இருந்து புண்ணிய நதிக்கு போய் நீராடுவதாலோ, நீ புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதினாலோ, வெறும் காலினால் நீ நடந்து போய் சில காரியங்களை பண்ணுவதாலோ உன் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதில்லை. நீ பலி செலுத்துவதனால் உன் பாவம் நிவர்த்தி ஆவதில்லை. நம்மை தேடி வந்து நம்முடைய பாவத்தை சுமந்து, நம்முடைய பாவம் மட்டுமல்ல முழு உலகம் இனி வரப்போகிற சந்ததிக்காகவும் சேர்த்து எல்லா பாவத்தை சுமந்து தீர்க்கவே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வெளிப்பட்டார். அவர் முழுசாய் 100% மனிதனாய் வந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். அவர் உலக இரட்சகர் என்பதற்கு என்ன சாட்சி? அவர் பெத்லகேம்ல உலகத்தின் மைய பகுதியில அவர் பிறந்தார். அதனால அவர் உலக இரட்சகர். அது மாத்திரமல்ல, தன்னையே பலியாய் தந்தார். அடிமையின் சாயல் எடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்றால் கண்கவர் விளக்குகள், ஆடை அலங்காரங்கள், விருந்துகள், அப்படி அல்ல. உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது எதையும் எதிர்பார்க்காத அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டக்கூடாது, அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா கெட்டக்கூடாது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான பிதா குமாரனை என்ன செஞ்சாராம்? தந்தாராம். பட் ஏதாவது எதிர்பார்த்தாரா? இல்ல. நீ எனக்கு இது செய்யணும் இல்ல, எனக்கு பலி செலுத்தணும் இல்ல, எதையுமே எதிர்பார்க்காம அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். அவர் என்ன செஞ்சாரு? நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அந்த உயிர் தெழுந்த பண்டிகை, அததான் பண்டிகையாக கொண்டாடணும் நாம. கிறிஸ்துமஸ் என்றால் நான் என்ன செய்யணும்? தேவன் அனுப்புனது போல நான் எதையும் எதிர்பார்க்காம, நான் பாவியா இருக்கும்போது எனக்காக கிறிஸ்துவ அனுப்புனாரு. அது போல நாம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்புதான் கிறிஸ்துமஸ். நீங்க விருந்தோ, கண்கவர் விளக்குகளோ, வண்ண விளக்குகள் ஆடி பாடி உங்களுக்குள்ளேயே செய்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்ல. அட இவர் வெளிநாட்டு கடவுள் சொல்றாங்க. இல்ல, அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல. உலகத்தின் மைய பகுதியில பெத்லகேம் என்கிற ஊரு, நீங்க உலக உருண்டையில பாத்தீங்கன்னா அந்த ரேகை, கடக ரேகை, அந்த அச்சரேகை எல்லாம் வரும்ல, அது நடுவில் பிறந்தார். ஆமேன். அதனால அவர் உலக இரட்சகர். இவர் மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரு. இவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாருங்க. இல்ல, இவர் மத ஸ்தாபகர் அல்ல, மத போதகரும் அல்ல. ஏன்னா நான் தான் வழின்னு சொன்னாரு. மோட்சத்துக்கு போவ நான் தான் வழி, நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன விசுவாசிக்கணும் நீங்க. அவர் வேற ஒண்ணு கேட்கல. நீங்க இதை செஞ்சா நான் செய்வேன்னு கேட்கல. என்னை விசுவாசிங்க. நான் உங்களுக்காக வந்தேன், உங்களுக்காக கல்வாரியில மரித்தேன், ரத்தம் சிந்தினேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினேன். இதை விசுவாசிச்சு உன் இருதயத்துல விசுவாசிச்சா போதும், நீ ரட்சிக்கப்படுவாய். அதை வெளியில அறிக்கை பண்ணும்போது உனக்கு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாய் கர்த்தர் ஏசப்பா உன்னை தெரிந்தெடுக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துமஸ் நீ கொடுக்கிறது தான். ஆமென். எனக்கு அருமையான கிறிஸ்தவ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுவதிலோ, வான வேடிக்கையிலோ, கண்கவர் விளக்குகளிலோ அல்ல, உங்கள் இல்லங்களில், உங்கள் இருதயங்களில் இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுங்கள். ஆமென். மேய்ப்பர்கள் வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படிங்கறத சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள்.